உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மற்றும் ஒரு அண்மை செய்தி, திருப்பூரைச் சேர்ந்த இளம்பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இது குறித்து அவருடைய கணவர், மாமனார், மாமியார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் ஞானசேகரன், நடந்தது என்ன? காவல்துறை தரப்புல என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதில் திருப்பூர் பிரின்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுகந்தி என்பவரும் மகள் பிரீத்தி என்பவரை ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சதீஸ்வரன் என்பவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமணம் செய்து கொடுத்துள்ளனர். திருமணத்தின் போது 120 சவரன் நகையும் 25 லட்சம் பணமும் 38 லட்சம் மதிப்புள்ள இன்னோவா கார் உள்ளிட்டவற்றை கொடுத்த நிலையில் பெண்ணின் பூர்வீக சொத்து விற்பனை வகையில் 50 லட்சம் பணம் வருவதை அறிந்து அதனை கேட்டு கொடுமைப்படுத்திய நிலையில் 10 மாதத்தில் வரதட்சணை கொடுமை காரணமாக கணவர் வீட்டிலிருந்து வெளியேறி தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் பிரீத்தி. 1 மாதமாக மன உளைச்சலில் இருந்த பிரீத்தி நேற்று முன்தினம் தாயார் வெளியே சென்ற பொழுது வீட்டில் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிகழ்வு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் அவரது உடலை மீட்ட நல்லூர் போலீசார் உடற்கூறாய்விற்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விசாரித்து வைத்து ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் இன்று காலை பிரீத்தியின் தற்கொலைக்கு காரணமான கணவர் மற்றும் மாமனார், மாமியாரை கைது செய்ததாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் கொடுத்ததை அடுத்து நாங்கள் உடலை பெற்றுக் கொள்கிறோம் என்று பிரீத்தியின் உறவினர்கள் கூறிய நிலையில் திடீரென்று பிரீத்தியின் தாய் சுகந்தி, என் மகளுக்கு நீதி வேண்டும், தமிழகத்தில் இது போன்று நீ நடக்கக்கூடாது என்று 3 பேரையும் கைது செய்து என் முன்பு காட்டினால்தான் பிரீத்தியின் உடலை பெறுவோம் என்று கண்ணீர் மல்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நல்லூர் போலீசார் 3 பேரையும் ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியில் 3 பிடித்து விசாரணைக்காக அழைத்து வந்து கொண்டிருக்கிற நிலையில் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் பிரீத்தியின் தாய் 3 என் கண்முன்னே காட்டிய பிறகுதான் உடலை வாங்குவேன் என்று கூறியது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.